வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்தில் தோன்றின எந்த ஒரு ஜீவனுக்கும் வெறுக்காத உயிர் என்றால் அது தாய் தான். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு கண் முன்னாடி நிற்கிறது நம்மளுடைய அம்மா தான். அப்படிப்பட்ட அம்மாவுக்காக சில வரிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவின் கைக்குள் இருந்தவரை உலகம் அழகாகத்தான் தெரிந்தது. உறவு என்று 1000 பேர் இருந்தாலும் நாம் கண்கலங்கி நிற்கும் வேளையில் நம்மை அள்ளி அணைத்து அவளின் மொத்த அன்பையும் கொட்டி தீர்க்கும் ஓர் அட்சய பாத்திரம் அம்மா மட்டுமே. கட்டி அணைத்தால் என்னால் தடுக்க முடியவில்லை. முகம் முழுக்க முத்தமழை பொழிந்தால் என்னால் பேச முடியவில்லை. அவள் மடியில் எந்நேரமும் கிடக்க வைத்தால் என்னால் நடக்க முடியவில்லை. அவள்தான் என் அம்மா. நம்மிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் நம் அம்மா தான் நமக்கு பெரிய சொத்து. முடியாத பாசம், உனக்காக அழுகும் விழிகள், நீ மட்டும் சாய்ந்து கொள்ள ஒரு தோள், உன்னை பசிக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரே ஒரு தேவதை அவள் அம்மா மட்டுமே. படித்ததில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். எவ்வளவோ முயற்சி செய்துவிட்டோம், இனி உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியாது என்றனர் மருத்துவர்கள். நான் பசியில் இருக்கிறேன் என்று கூறுங்கள், என் அம்மா எழுந்து விடுவார் என்றான் 7 வயது மகன். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரலை கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே ஒரு இதயம் அம்மா. இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு. கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம். எந்த அம்மாவும் என் அம்மாவைப் போல் இருக்க முடியாது என எல்லோரையும் நினைக்க வைப்பதே அம்மாக்களின் அதிசயம். வழி வந்தாலும் உன்னை தேடுகிறேன், சந்தோஷம் வந்தாலும் உன்னை தேடுகிறேன். உன்னிடம் கிடைத்த அன்பும் அக்கறையும் வேறு யாரிடமும் உணரவில்லை. கோடி ரூபாய் வாங்கிய மெத்தையில் தூங்கினாலும் தாய்மடி தந்த தூக்கம் மட்டும் தராது. உலகில் உன் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படாத ஒரே ஒரு ஜீவன் அம்மா. அம்மா என்னும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இருப்பவருக்கு அவளின் அருமை புரிவதில்லை. புரிந்தவருக்கு அவள் மீண்டும் கிடைப்பதில்லை. அடித்தவள் அணைக்கும் வரை அழுகைகள் ஓய்வதில்லை. அழுகையும் நடிப்புதான், அவள் அடியும் நடிப்புதான். மறப்பதற்கு உன்னை மனதிலும் வைக்கவில்லை, இழப்பதற்கு உன்னை இதயத்திலும் வைக்கவில்லை. உயிராய் வைத்திருக்கிறேன் உன்னை. நான் இறக்கும் வரை உன் பாசம் அரவணைப்பு எனக்காக எனக்குள் இருக்கும் என்பதால். வானளவு உயர்ந்த உள்ளம், கடலளவு ஆழ்ந்த கருணை, வெறுப்பை காட்டாது அன்பை மட்டுமே அள்ளி கொடுக்கும் அமுத சுரபி தாய் மட்டுமே. வார்த்தைகள் இல்லாமல் பேசினேன், கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்றே இல்லாமல் சுவாசித்தேன், கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தேன் என் தாயின் கருவறையில் மட்டும். 1000 உறவுகள் இருந்தாலும் நீ அன்னையை மட்டும் இழந்தால் 100% நீ அனாதைதான். நல்ல தகப்பனிடம் வளர்ந்த பெண்ணிற்கு ஆணை பற்றிய எண்ணம் அழகானது. நல்ல தாயிடம் வளர்ந்த ஆணிற்கு பெண்ணை பற்றிய சிந்தனை பேரழகானது. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அனாதையாகத்தான் இருக்கும். தன் கணவனின் அத்தனை தவறுகளையும் மன்னித்து மறைக்கிறாள் தன் குழந்தையின் நிம்மதியான வாழ்க்கைக்காக. கோபமாய் கத்துவேன், செல்லமாய் கொஞ்சுவேன், புரிதலோடு ஏற்க உன்னால் மட்டுமே முடியும். ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். அவள்தான் தாய். யாருக்கு பலமோ உன் வார்த்தை, யாருக்கு மகிழ்ச்சியோ உன் புன்னகை, யாருக்கு தேவையோ உன் மௌனம், யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு, யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு, யாருக்கு பொக்கிஷமோ அவரே உனது தாய். ஒரு தாய் 5 குழந்தைகளையும் வளர்த்து விடுவாள். ஆனால் 5 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்றுவது மிகவும் கடினம். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். தனக்கு மிகவும் பிடித்த ஒன்றை என் கணவருக்கு பிடிக்காது, என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது என்று சொல்லி செய்யாமல் விட்டுவிடும் பெண்களுக்கு தேவதையின் சாயல். நிறைய உறவு நம்ம வாழ்க்கையில வரும் போகும். ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும் நம்மை நமக்கே அழகாய் காட்டும், நம்மளை சிரிக்க வைக்கும், பேச வைத்து அழகு பார்க்கும், நம் குழந்தைத்தனத்தை ரசிக்கும். ஒவ்வொரு முறை மனம் தளரும் போதும் மயிலிறகாய் மனம் வருடுவது அவள் வார்த்தைகள் மட்டுமே. எந்த பொய் சொல்லியும் அம்மாக்களை ஏமாற்றிவிட முடியும், சாப்பிட்டு விட்டேன் என்ற அந்த ஒரு பொய்யை தவிர. தான் எவ்வளவு விலை உயர்ந்த புடவை உடுத்தினாலும் தன் குழந்தையின் வாய் துடைக்க அதை கைக்குட்டையாய் மாற்றும் தாய் பேரழகு. 1000 சண்டைகள் போட்டுவிட்டு அடுத்த நிமிடமே எதுவும் நடக்காத மாதிரி வாய்விட்டு பேசி சிரிக்கிற உறவுனா அது அம்மா பொண்ணு உறவு மட்டும்தான். அசிங்கம் என கேலி செய்பவர்கள் மத்தியில் அழகு என நினைக்க வைத்தவள் அம்மா இருப்பதே அழகு.
அதிலும் கண்ணு பட போகுது என அவள் செய்யும் காரியங்கள் எல்லாம் பேரழகுதான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.